இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் ஜூன் மாத கிரக நிலையை முதல்ல பார்த்துருவோம். ஜூன் மாதத்தில் பார்த்திங்கன்னா சுக்கிரன் இருக்கு இல்லையா, சுக்கிர பகவான் உங்களுக்கு புதன், சூரியன், சனி இதெல்லாம் முக்கிய கிரகமாக பார்க்கப்படுது. இதெல்லாம் பயிற்சி ஆகுது. அதனால் பார்த்திங்கன்னா ஜூன் மாதத்தில் சுக்ராதித்ய யோகம் உருவாகுது, கஜலட்சுமி ராஜயோகம் உருவாகுது. அது தவிர இந்த ஜூன் மாதத்தில் 12ஆம் தேதி சுக்கிர பகவான் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. ஜூன் 14ஆம் தேதி புத பகவான் மிதுனத்திற்கு மாறுறாரு. ஜூன் 15ஆம் தேதி சூரிய பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு மாறுறாரு. ஆனி மாதம் ஆரம்பமாகுது. ஜூன் 29ஆம் தேதி புத பகவான் கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. ஜூன் 30ஆம் தேதி சனி பகவான் கும்பராசியில் வக்கர பயிற்சி ஆகிறாரு. இந்த கிரக நிலையை வச்சு பார்த்து ஒவ்வொரு ராசிக்கா என்னென்ன யோகன்றத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். நிதானமான செயல்பாடுகளால் வெற்றி இலக்கை நோக்கி போகும் கும்பராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டா இந்த மாதம் உங்கள் ராசிக்கு தனஸ்தானத்தில் சந்திரன் இருக்காரு. சுகஸ்தானத்தில் 4 கிரகங்கள் இருக்குது. அடிக்கடி மன உளைச்சலுக்கு ஆளாறீங்க. உடலசதியும் உண்டாகுது. மருத்துவமனைக்கு போனால் அனைத்து பரிசோதனைகளும் செஞ்ச பின்னாடி ஒன்றுமில்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் உடலில் ஏதோ செய்வது போல உணர்றீங்க. இதை சரி செஞ்சால் எல்லாம் சரியாகும். பொது வாழ்வில் உங்களின் செயல்பாடுகளால் அனைத்து விஷயங்களிலும் முன்னேற்றங்கள் உண்டாகும். அரசியலில் நீங்கள் எடுத்த முடிவு சில நேரம் பாதகமாக அமையும். காரியத்தில் மேன்மையும் கொடுத்த வாக்குறுதியால் தைரியமும் எதையும் விரைவில் முடிக்கணுன்ற எண்ணமும் அவங்கள துரிதப்படுத்தி செயல்பட வைக்கும். கலைத்துறையினருக்கு வெளியூர்களில் அடிக்கடி நிகழ்ச்சி இருக்கும். வெளியூர் போக வேண்டி வருது. மாணவர்களுக்கு கல்வி தரும், நல்ல முன்னேற்றம் தரும். சகோதரர்களால் சில விஷயம் தடைபடுது. விரைவில் நல்ல முடிவு ஏற்படும். அதிக உழைப்பு இருக்கும். அதற்கான ஊதியமும் இருக்கும். வாகன வசதிகளை பெறுவீங்க. பெண்களுக்கு புதிய சலுகை கிடைக்கும். அன்றாடம் அழியும் காய்கறிகளின் பழங்களின் தொழில் மூலம் வருமானத்தை பெருக்கிக்கிறீங்க. முக்கிய பிரமுகர்களின் சந்திப்பு உங்களுக்கு நல்ல பயனுள்ளதாக அமையும். விவசாய பொருட்கள் உற்பத்தி மூலம் நல்ல ஆதாயம் கிடைக்கும். சொந்த தொழில் செஞ்சீங்கன்னா அதிக முதலீடுகளை தவிர்த்திடணும். ஆன்மீக தொண்டுகளில் ஈடுபாடு கொள்வீங்க. தேவைக்கு பணம் வந்து சேரும். சந்திராஷ்டம நாட்கள் 14/6/2024 வெள்ளிக்கிழமை பகல் 1:01 மணி முதல் 16/6/2024 ஞாயிறு இரவு 12:38 மணி வரை. அதிர்ஷ்ட நிறங்கள் நீலம், வெண்மை, ஆரஞ்சு. அதிர்ஷ்ட திசைகள் மேற்கு, வடமேற்கு, தெற்கு. அதிர்ஷ்ட கிழமைகள் சனி, ஞாயிறு, திங்கள். இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள்: சனிக்கிழமை ராகு காலத்தில் கால பைரவருக்கு நல்லெண்ணெய் தீபமும் சுப்பிரமணியருக்கு நெய் தீபமும் ஏற்றி வேண்டிக்கிட்டீங்கன்னா சகல காரியங்களும் கண்டிப்பாக வெற்றியைத்தான் தரும். கும்பராசி என்பவர்களை எடுத்துக்கிட்டால் இந்த மாதம் சொத்துக்களின் மீது இருந்த உங்களின் கவனம் முழுவதும் உங்கள் குழந்தைகளின் நலன் பற்றியதாக மாறும். அவங்க தங்கள் அறிவை வளர்த்துக்கிறதுல ஆர்வம் காட்டுவாங்க. உடன் பிறந்தவர்களுடன் மோதல்கள் மற்றும் கருத்து வேறுபாடுகள் வருது. முறையான தூக்கம் மேற்கொள்வீங்க என்றாலும் குடும்ப பிரச்சனைகள் பற்றிய கவலை உங்களுக்கு வருது. உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் இருக்கலாம். குடும்ப விஷயங்களில் உங்களின் தந்தை மீது நீங்கள் ஆதிக்கம் செலுத்தலாம். இந்த மாதம் உங்கள் தாயுடனான உறவு சிறப்பாக இருக்கும். இந்த மாதம் நிதி சார்ந்த பொறுப்புகள் உங்களுக்கு அதிகரிக்கலாம். அதன் விளைவாக கடன் சுமை அதிகரிக்கும். இந்த மாதம் உங்கள் ஆரோக்கியத்தில் சில குறைகள் வருது. நீங்கள் வீட்டு சூழலை மாற்றி அமைக்க விரும்புகிறீங்க. உங்கள் முதலீடுகளை மாற்றி அமைக்க விரும்புகிறீங்க. இந்த மாதத்தின் 2ஆம் பாதியில் குழந்தைகளின் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். உங்கள் மனதில் பயமும் பதட்டமும் தொடர்ந்து அதிகரிக்கும். ஊக வணிகத்தின் மூலம் சிறந்த வருமானம் காணும் வகையில் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கும். உறவு சார்ந்த விஷயங்களில் முடிவெடுக்கிறதுல சில குழப்பங்கள் வருது. ஒரு சில இளம் கும்பராசியினர் மனதில் காதல் அரும்பு மலருது. ஒரு சில காதலர்கள் தங்கள் காதல் உறவை திருமண உறவாக மாற்றிக்கிருவீங்க. கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும். இதுவரை இருந்து வந்த ஏமாற்றங்கள் மற்றும் பின்னடைவுகள் மூலம் நல்ல அனுபவங்களை பெறலாம். கணவன் மனைவி இருவரின் ஒருங்கிணைந்த செல்வம் குறையுது. உங்கள் வாழ்க்கை துணை மூலம் நீங்கள் நல்ல ஆதரவை பெறுவீங்க. உங்கள் வாழ்க்கை துணை கூட்டாளர் உங்கள் உத்தியோக மாற்றத்திற்கு காரணமாக இருப்பாங்க. திருமண உறவில் நல்லிணக்கம் காண சனி பகவானுக்கு பூஜை செய்யணும். நிதிநிலையை பொறுத்தவரை இந்த மாதம் உங்கள் பொருளாதார நிலை நிர்வகிப்பது கொஞ்சம் கடினம்தான்.
பணப்பழக்கம் நல்லாயிருக்கும். நீங்கள் உங்களுக்காகவும் உங்கள் சொந்த பந்தங்களுக்காகவும் பணத்தை செலவு செய்வீங்க. ஆரோக்கியம் குறித்த செலவுகள் இருக்கும். மேலும் சில எதிர்பாராத செலவுகளையும் இந்த மாதம் நீங்கள் சந்திக்க நேரலாம். ஊக வணிகம் மற்றும் பங்கு வர்த்தகம் மூலம் நீங்கள் ஆதாயம் பார்ப்பீங்க. ரியல் எஸ்டேட் மூலம் நல்ல லாபம் கிட்டும். நீங்கள் பணத்தை சேர்ப்பதற்கு அனுகூலமாக காலகட்டமாக இந்த மாதம் அமையும். இந்த மாதம் கடன் சுமை தற்காலிகமாக குறையும். அசையா சொத்து மற்றும் வாகனம் வாங்கும் வகையில் பணத்தை முதலீடு செய்வீங்க. உங்கள் நிதிநிலை மேம்பட கேது பகவானுக்கு பூஜை செய்யணும். கும்பராசி என்பவர்களுக்கு வரும் மாதங்களில் நல்ல வாய்ப்புகள் இருக்குது. பணியிடத்தில் அதிகாரம் பெறுவீங்க. சாதுரியத்துடன் செயல்படுவீங்க. மேலதிகாரிகள் மற்றும் சக பணியாளர்கள் அனுகூலமாக செயல்படுவாங்க. சென்ற மாதத்தை விட இந்த மாதம் தொழில் வல்லுநர்களுக்கு சிறப்பாக பலன்கள் கிட்டும். உங்களின் படைப்பு திறனுக்கு மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். உங்கள் முயற்சி மற்றும் அர்ப்பணிப்புக்கு ஏற்ற பாராட்டு மற்றும் அங்கீகாரம் கிடைக்கும். உங்கள் தகவல் தொடர்பு திறன் சிறப்பாக இருக்கும். அது நிறுவனத்தின் வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்கும். பணியில் நிபுணர்களின் வழிகாட்டுதல் மூலம் நீங்கள் சிறப்பாக செயல்படுவீங்க. பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு பெறுவீங்க. பணி நிமித்தமாக சின்ன தூர பயணங்களை மேற்கொள்வீங்க. இந்த மாதம் நீங்கள் தொழிலை சிறந்த வகையில் நிர்வகிப்பீங்க. திட்டமிட்டு செயல்படுவீங்க. தொழில் விரிவாக்கம் செய்யலாம். கூட்டாளிகளின் ஆதரவை நீங்கள் பெறுவீங்க. இயற்கை காரணங்களால் சில இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. நிறுவனத்தின் சொத்துக்களுக்கு தேவையான காப்பீட்டு மேற்கொள்வது நல்லது. தொழிலில் அதிகப்படியான லாபத்தை பெறுவதற்கு நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்வீங்க. உங்கள் செயல்திறன் பங்குதாரர்களுக்கு மகிழ்ச்சியை கண்டிப்பாக அளிக்கும். அரசாங்க ஒப்பந்தங்கள் மற்றும் விதிமுறைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கலாம். உங்கள் தைரியமான மற்றும் நேர்மறையான முயற்சிகள் மூலம் கடந்த கால நஷ்டங்களை நீங்கள் தீர்ப்பீங்க. பணியாளர்கள் மூலம் தொழில் லாபத்தில் சில தடைகளை சந்திக்க நேரும் என்றாலும் உணர்ச்சி வசப்படாமல் செயல்படுவதன் மூலம் நிலைமையை சமாளிக்கலாம். உத்தியோகம் தொழில் மேன்மை பெற அங்காரகனுக்கு பூஜை செய்யணும். இந்த மாதம் உங்கள் ஆரோக்கியம் சீராக இருக்கும் என்றாலும் தசைப்பிடிப்பு மற்றும் எலும்பு மூட்டுகளில் பிரச்சனைகளை சந்திக்க நேரும். மாதத்தின் முதல் பாதியில் உங்கள் தாயின் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். முறையான தூக்கம் மேற்கொள்வதன் மூலம் உங்கள் உடல் ஆரோக்கியம் மற்றும் மன ஆரோக்கியம் மேம்படும். உங்கள் ஆரோக்கியம் மேம்பட சனி பகவானுக்கு பூஜை செய்யணும். மாணவர்கள் கல்வியில் வெற்றி பெற முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டி வருது. மேலும் சிறுதூர பயணங்களை மேற்கொள்ள வேண்டி வருது. மாணவர்களின் முடிவெடுக்கும் திறன் சிறப்பாக இருக்கும். உங்கள் திறமைகளை மாணவர்கள் வெளிப்படுத்துவாங்க என்றாலும் ஒரு சிலருக்கு மாணவர்களாக இருந்தீங்கன்னா சனியின் பாதகமான தாக்கம் காரணமாக மந்தமான முன்னேற்றம் இருக்குது. ஆசிரியர் மற்றும் பெற்றோரின் வழிகாட்டுதலை பெறுவதன் மூலம் நிலைமையை சமாளிக்கலாம். வெளிநாடு போய் உயர்கல்வி பயில நினைக்கும் மாணவர்களாக இருந்தீங்கன்னா உங்கள் எண்ணங்கள் நிறைவேற பார்ப்பீங்க. கல்வியில் சிறந்து விளங்க சிவபகவானுக்கு பூஜை செய்யணும். சுப தேதிகள் 3, 4, 5, 6, 10, 11, 12, 13, 20, 21, 22, 23 மற்றும் 30. அசுப தேதிகள் 14, 15, 16, 24, 25, 26 மற்றும் 27. கும்பராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் கலவையான பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. மாத தொடக்கத்தில் குடும்ப தேவைகளை நிறைவேற்ற அதிக பணத்தை செலவழிக்க வேண்டி வருது. அதனால் மாத தொடக்கத்திலேயே பணத்தை நீங்கள் சேமிக்கணும், இல்லை பார்த்து செலவு செய்யணும். பணியிடத்தில் பணிக்கு ரொம்ப அதிகரிக்கும் பணிச்சுமை இருக்குது. பெண்களுக்கு வீடு மற்றும் பணியிடத்தில் சமநிலையை பராமரிக்கிறது சற்று சிரமமாகத்தான் இருக்குது. வேலை தேடினீங்கன்னா புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். அதே சமயம் நீங்கள் எதிர்பார்த்த வேலை கிடைக்க சிரமமாக இருக்கும். காதலர் உறவில் சில தவறான புரிதல்கள் ஏற்படும். இந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் இந்த நிலைமையை நீங்கள் கவனமாக கையாள வேண்டி வரும். அது கொஞ்சம் சிரமமாகத்தான் இருக்கும். காதலர் உறவில் இல்லைனா தவறான புரிதல்கள் ஏற்படும். ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். வியாபாரம் செஞ்சிங்கன்னா எதிர்பார்த்த நிதி ஆதாயம் கண்டிப்பாக கிடைக்கும். இதுவரை இந்த பதிவில் கும்பராசி என்பவர்களுக்கான ஜூன் மாதம் 2024 வருடத்திற்கான ராசி பலனை முழுமையாக பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் தினல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.